முதலாவது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தம் சகோதரரிடம் மனஸ்தாபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டது அல்ல. மேலும் அவர்கள் இருவரும் சந்தித்து ஒருவரை விட்டு ஒருவர் முகத்தை திருப்பிக் கொள்வது ஆகுமானதல்ல. இவர்களில் சலாமை கொண்டு முந்தி கொண்டவரே சிறந்தவராவார் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது. இதன்படி நம்ம 3 நாளைக்கு மேலே ஒரு சலான் சொல்லாமலையோ பேசாமலோ இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இந்த ஹதீஸ் படி தான் நம்ம நடக்கணுமா, நமக்கு எவ்வளோ அநீதி இழைத்தாலும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பொதுவாக நீங்கள் சொல்கிற ஹதீஸ் புகாரியில் 607, 6077, 6065, 6237 இது எல்லாத்துலேயும் வருகிறது. எப்படி வருது? ஒலா யஹில்லுலி முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை, ஐ யஹுஜர் அஹாஹு, தன் சகோதரனை வெறுப்பது பகைத்து கொள்வது அனுமதி இல்லை. ஃபௌக்க சலாசத்தி ஐயாம், 3 நாட்களுக்கு மேல் பகைத்து கொள்வது அனுமதி இல்லை அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸின் பிரகாரம் நமக்கு ஒரு பெரிய ஒரு அநீதி இழைத்திருக்கார ஒரு ஆள், அவர்கிட்ட நமக்கு 3 நாளைக்கு மேலே போய் பேச முடியலை, அந்தளவுக்கு அநீதி இழைக்கப்பட்டு இருந்தால் அப்போவும் நம்ம இப்படி தான் நடந்துக்கிறணுமா அப்படிங்கிறது அவருடைய ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அநியாயம் செய்வது ஏற்கனவே சென்ற வார ஒரு நிகழ்வில் கூட இது விளக்கி இருந்தோம். அதாவது நமக்கு செய்யப்படுற அநீதிகள் 2 வகையாக இருக்கிறது. ஒன்று கிளைம் பண்ணி வாங்கக்கூடிய விஷயங்கள், அது சம்பந்தமான ஒரு சொத்து பொருள், இந்த மாதிரியான அநீதிகள். இன்னொன்று கிளைம் பண்ணி வாங்குகிற பொருள் சம்பந்தப்பட்டதாக இல்லாமல் உரிமை சம்பந்தமாக ஏசுதல், பேசுதல், அவதூறு சொல்லுதல், இந்த மாதிரியான ஒரு அநீதி ஒன்று இருக்கிறது. இந்த மாதிரியான அநீதிகள் இருக்கும் பொழுது அப்போ நமக்கு பொருளாதாரத்தை ஒருத்தர் அபகரிச்சுக்கிட்டாருன்னு வைங்க, அபகரிச்சுக்கிட்டாருன்னு சொன்னால் அதை திருப்பி வாங்காத வரைக்கும் நமக்கு பேச முடியாது, மனசு வராதில்ல. நமக்கு தரவே நம்முடைய சொத்தை அவன் அபகரிச்சுக்கிட்டு தரமாட்டாங்கிறான், 3 நாளைக்கு பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் போய் சொல்ல முடியுமா? ஏன்னா அவன் அநீதி இழைத்தவனாக நீடிக்கிறான். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் என்ன செய்ய முடியாது, பேசணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்லாமல் திட்டுறது, பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்குமே. ஆனால் அப்போ இதான் காரணம் இல்லாமல் பகைக்கிறதுக்கு தான் மார்க்கத்தில் இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு ஒருத்தன் அவதூறு சொல்கிறான்னு வைங்க, ஏதோ ஒரு நேரத்தில் சொன்னான், அது ஒருக்கா சொன்னால் முடிஞ்சு போச்சுன்னா 3 நாளில் போய் பேசிக்கிற முடியும். தினம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அந்த அநீதி கண்டினியூவாக இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னோமே. ஆனால் அது மனித இயல்பில் அது என்ன செய்யாதுன்னா அது சாத்தியப்படாது. டெய்லி ஒரு மனிதன் அவதூறு பேசிக்கிட்டே இருந்தான்னு சொன்னால் அவன்கிட்ட போய் இவனால் பேச முடியாது, நடிக்கத்தான் முடியும். அந்த மாதிரி இருக்குமே. ஆனால் அதுக்கெலாம் இது கிடையாது. நல்ல விளைவிக்கணும். பொதுவாக அந்த அறிவுரையை பொதுவானதாக நிறைய பேர் கருதினாலும் அது பொதுவானது கிடையாது. அதாவது ஒருவன் மனம் விட்டு ஒருத்தன்ட்ட போய் பேசுவதாக இருந்தால் அவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி ஒரு தடவை இழைக்கப்பட்டு முடிந்ததாக இருக்கணும். முடிந்ததாக இருந்தது என்று சொன்னால் 3 நாளில் மறந்துருப்பா, அதான் முடிஞ்சிருச்சுல, சொன்னால் அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கொள்ளலாம். அவன் இன்றைக்கும் கோல் சொல்கிறான், இன்றைக்கும் புறம் பேசுகிறான், இன்றைக்கும் அநியாயம் பண்ணுறான், இன்றைக்கும் அவதூறு சொல்லி திரிகிறான், இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தானே. ஆனால் அவன்கிட்ட போய் நம்ம எந்த மனுஷனாலையும் பேச முடியாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு உதாரணமாக 11வது சூறாவில் 113வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தர்க்கணும், நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள், சேர்ந்துடாதீங்க, இழல்லதையும் நலமும், அநியாயம் செய்தவர்களோடு நீங்கள் சேர்ந்துடாதீங்க, 10 மசக்கு முன்னார், உங்களுக்கும் நரகம் வந்துடும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களோட சேராதீங்கன்னு சொல்கிறான். அதே மாதிரி 49 அத்தியாயம் 9வது வசனத்தில் ஒயின் தாய்ஃபத்தானி மினல் மூமினீன, மூமின்களில் 2 சாரார் இக்குத்தலு சண்டை போட்டு கொண்டார். இவனும் மூமின் அவனும் மூமினும் சண்டை போட்டுக்கிறான், தனி நபராக இருக்கலாம், ஒரு குழுவாக இருக்கலாம், சண்டை போட்டு கொண்டார்களே. ஆனால் ஃபாஸ்லிஹு பைனஹுமா, மற்றவங்க என்ன செய்யணுன்ற அதை கேள்விப்பட்டவங்க போய் இணக்கம் ஏற்படுத்துங்க.
ரெண்டு குழுவும் சண்டை போட்டுக்கிறாங்க, ரெண்டு நபர்கள் சண்டை போட்டு கொண்டார்களே, ஆனால் சமுதாயத்தின் கடமை என்னன்னு கேட்டால் ஃபாஸ்லிஹு பைனஹுமா, அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுங்க, நீங்கள் இணக்கம் ஏற்படுத்துங்க. ஏன்ப்பா சண்டை போட்டுக்கிறீங்க, எல்லாம் செய்யுங்க. அப்படி இணக்கம் ஏற்படுத்தும் பொழுது அதில் இணக்கம் நம்ம எப்படி ஏற்படுத்துவோம் என்று கேட்டால், இவன் என்ன செஞ்சான் அவன் என்ன செஞ்சான்னு விசாரிப்போம். அப்படி தான் இணக்கம் ஏற்படுத்த முடியும். இணக்கம் ஏற்படுத்துகிறேன்னு போயிட்டு நீனும் போன்னு அப்படி இணக்கம் ஏற்படுத்த முடியாது. இணக்கம் ஏற்படுத்துவதாக இருந்தால் ரெண்டு பேர்கிட்டையுமே விசாரிக்கணும். நீ எதுக்கு அவன்கிட்ட சண்டைக்கு போகிற, என்ன விஷயம், நீ எதுக்கு போகிற, என்ன விஷயம். அப்போ ரெண்டையும் பார்க்குறோம், இதில் யார் பக்கம் அநீதி இருக்குது நமக்கு தெரிகிறது. அப்போ இணக்கத்துக்கு உள்ளவங்க என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த அநீதிக்கு பரிகாரம் செய்ய சொல்லணும். இவன் தான், நீ தான் அநியாயம் பண்ணியிருக்கிற, நீ முதல்ல அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, அவன்கிட்ட வாங்கின திருப்பி கொடு அப்படின்னு என்ன செய்யும். அப்படி தான் இணக்கம் காண முடியும். இணக்கம் காணுவதாக இருந்தால் அந்த இணக்கம் காணுவதற்குரிய சூழலை உருவாக்கணும். அந்த சூழல் என்ன, யார் பக்கம் தவறு இருக்கிறதோ அவனை என்ன செய்யணும், அந்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்ய சொல்லணும். மன்னிப்பு கேட்டான்ல, நீ மன்னிச்சிரு அப்படின்னு இவன்கிட்ட சொல்லணும். அவன் மன்னிப்புலாம் கேட்க மாட்டான்ப்பா, நீ மன்னிச்சிருப்பான்னு. அப்படி அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. அப்போ இரண்டு சாரார்கள் சண்டையிட்டு கொண்டார்களே, ஆனால் ஃபாஸ்லிஹு பைனஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அப்படி இணக்கம் ஏற்படுத்தும் போது ஃபைம்பகத் எஹதாகுமா அலுஹுரா, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு எதிராக வரம்பு மீறினால் இணக்கம் ஏற்படுத்த போகிறீங்க. வாங்கினது திருப்பி கொடுறான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாதுங்கிறான். இப்போ என்னது, ஒருத்தன் வரம்பு மீறுறான். இப்போ இணக்கத்துக்கு போகிற ஆளுக்கு என்ன செய்கிறீங்கன்னா, எது நீதியோ அதை தீர்ப்பளிக்கிறீங்க, அட்வைஸ் பண்ணுறீங்க. அவன் என்ன செய்கிறான்னா, நீதிக்கு மதிக்க மாட்டேங்கிறான். மதிக்காமல் என்ன செய்கிறான், நான் அப்படி தான் இருப்பேங்கிறான். அப்போ நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, நான் அவதூறு சொல்லத்தான் செய்வேன் அப்படிங்கிறான். அப்போ இவன் ஒருத்தன் இன்னொருத்தன் மீது வரம்பு மீறுறான். வரம்பு மீறினா இணக்கம் ஏற்படுத்த இயலுமா, ஏற்படுத்த இயலாது. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபைம்பகத் எஹதாகுமா அலுஹுரா, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு எதிராக வரம்பு மீறினால் நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்தும் போது யார் வரம்பு மீறினான்னு தெரிஞ்சிடும். இவன்கிட்டையும் கேட்குறீங்க, அவன்கிட்டையும் கேட்குறீங்க, இவன்கிட்ட தப்பு இருக்குது, தப்பு செஞ்சவன் அதுக்குள்ளேயே பிராயச்சித்தம் தேடுறான், அதெல்லாம் முடியாதுங்கிறான். அப்போ ஒருத்தன் தான் வரம்பு மீறுவான், ஒருத்தன் வரம்பு மீற, அப்போ இணக்கம் ஏற்படாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ காத்தில் உள்ள தீ தபுகி, யார் வரம்பு மீறுறான்னு அவனுக்கு எதிராக நீனும் சேர்ந்து இவனோட சேர்ந்து சண்டை போடும். அதாவது சேர சொல்கிறது இப்போலாம் சண்டை போட சொல்கிறான்ல, அல்ல என்ன செய்கிறான், இவன் தான் வரம்பு மீறுறானா, அவன் சண்டையாக இருக்கிறான், நீ அவனோட சேர்ந்துக்கிட்டு இவன்கிட்ட நீங்கள் சேர்ந்து சண்டை போடுங்க. இப்போ காத்தில் உள்ள தீ தபுகி, வரம்பு மீறிய கூட்டத்தோடு நீங்கள் சண்டை போடுங்கள். ஹத்தா தஃபியா இல அமரில்லா, அல்லாவின் கட்டளையின் பக்கம் அவனை திருப்பி கொண்டு வர்ற வரைக்கும், நியாயத்தின் பக்கம் கொண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் சண்டையிடுங்கள். ஃபைன் ஃபாத்து, அவன் அந்த பிராயச்சித்தம் செய்து விட்டான் என்று சொன்னால் ஃபாசிலிஹு பைனஹுமா பில்லாதிலி, ரெண்டு பேருக்கு மத்தியில் நீதியான முறையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்க. வாக்சித்து, எப்போதும் நீதியவை செலுத்துங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்சித்தீன், நீதி செலுத்துபவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி 49 வசனத்தில் இருக்கிறது. அப்போ இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இணக்கமாக இருக்கிறது பேசிக்கொள்வதெல்லாம் எப்போன்னு கேட்டால், ஒருத்தன் அநியாயம் செய்தவன் அதிலிருந்து உணர்ந்தவனாக இருக்கணும், அதை தொடர்ந்து செய்கிறவனாக இருக்கக்கூடாது, தன்னோட உரிமையை பறித்தவனாக இருக்கக்கூடாது. அப்படி இருப்பானே, ஆனால் பறித்தவன் அநியாயம் செஞ்சவனாக நீடிப்பான். நம்ம போய் சேருங்கன்னு மார்க்கம் சொல்லலை. அவன் அநியாயம் செய்வதாக நீடிப்பாயானால் உன்னுடைய சொத்தை மீட்பதற்கு நீ கொல்லப்பட்டால் கூட நீ ஷஹீதுன்னு மார்க்கம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தன் நமக்கு அநியாயம் செஞ்சிட்டான்னா என்ன செய்யணும், அந்த நம்முடைய பொருளை மீட்பதற்கு சண்டை தான் போடணுமே தவிர, மீட்கிற வரைக்கும் செத்தாலும் பரவாயில்லைன்னு போய் நிற்கணுமே தவிர, கண்டவனை சலான் சொல்லி சேர்ந்துக்கிறங்கன்னு அது அப்படி சொல்லலை மார்க்கம். அப்படி செஞ்சால் அநீதி தலை விரித்து ஆடும். அநியாயக்காரலாம் என்ன செய்வான், என்னப்பா செஞ்சுருவாங்க, இன்றைக்கி நம்ம பாட்டு சொத்தை எடுத்துக்கிட்டோம்னா 3 நாளில் சேர்ந்துடும் நம்மள்கிட்ட அப்படிங்கிறது உண்டானுச்சுன்னா அது நாட்டுக்கு இந்த சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது. அதனால் இந்த சேர்ந்து கொள்ளுங்கள் 3 நாளில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதெல்லாம் நிஜம். எதுக்குன்னு கேட்டால், ஒரு தக்க காரணம் இல்லாமல் சண்டையாக இருக்கிறது, ஒன்றுமே இருக்காது, பைசா புண்ணியம் இருக்காது, அதுக்கு போட்டு சண்டை போடுவாங்க. இப்போ கல்யாணத்துக்கு அவன் சொல்லலை அப்படின்னு பேச மாட்டாங்க. இது ஹக்குகள் விஷயம், உரிமை பறிக்கிற விஷயங்களுக்கு இது பொருந்தாது. உரிமை இல்லாத மற்ற விஷயங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், நீங்கள் ஒரு உங்கள் சொந்தக்காரர் ஒருத்தரை கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு வைங்க, மறதியாக விட்டுருப்பீங்க, அல்லது வேணும்னு விட்டுருப்பீங்க. விட்டுட்டோம்னு சொன்னால் போனால் போது அதுக்கு 3 நாளில் பேசிக்கிற வேண்டியான இல்லை, என்ன கூப்பிட்டா என்ன கூப்பிடாட்டி என்ன, அது முடிஞ்சு போட ஒரு இதில் எந்த ஒரு உரிமையும் உங்களுக்கு பாதிக்கப்படலை. உங்கள் ஹக்கு அவன் எடுத்துக்கிறல, அவன் ஹக்கை நீங்கள் எடுத்துக்கிறல,
என்னை மதிக்கலைங்கிற பஞ்சாயத்து மட்டும்தான் அதில் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் என்று சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் 3 நாளைக்கு அதை வச்சுக்கிறாம சரி இப்போ கூடாட்டி பரவாயில்ல அஸ்ஸலாமு அலைக்கும் யாரோ ஒருத்தன் இவன் முந்திக்கிட்டு வரான் அவன் தான் சிறந்தவன் அவன் செஞ்சிடலாம். இதெல்லாம் எதுக்கு சரியாக வரும்? உங்களை பாதிக்கிற விஷயங்களாக இல்லாமல் சாதாரண ஒரு விஷயமாக தூக்கி எறிஞ்சிட்டு போகிற விஷயமாக இருந்தால் தான் இது வரும். பாதிக்கிற விஷயமாக இருக்குமே ஆனால் குறிப்பாக அவதூறு என்பதற்கு கசையடி கொடுக்குற அளவுக்குள்ள ஒரு குற்றம் அது. அதை செய்வானே ஆனால் அதுக்குரிய கசையடி வாங்குறதுக்கு நம்ம வழக்கு தொடுப்போம். அந்த வழக்கு முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு எதிராக பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்கெல்லாம் என்ன வராது, 3 நாளில் போய் சேர்ந்துக்கிறங்கன்னு வராது. 3 நாளில் சேர்றது எல்லாம் சும்மா சல்லித்தனமான விஷயங்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம், சண்டை போட்டுக்கொள்வோம். அந்த மாதிரி சண்டையாக இருந்தால் தான் அது சரியாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.